ஃப்ரெண்ட்ஸ், வரும் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ உங்களுக்கான வாழ்க்கை துணையை இந்த பதிவில் மூலம் தேர்ந்தெடுக்கலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் பரிமளா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக வெள்ளி பற்ற வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க சேலத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா, அதாவது வரக்கூடியவர் ஓரளவு ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் ஆல்ரெடி திருமணமாகி கருத்து வேறுபாடால் பிரிஞ்சிருதாவும், இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பா அம்மா வீட்டுக்கெலாம் போகாமல் இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா இவங்க கூட இருக்கிறதாவும், இவங்க திருமணத்துக்கு பிறகு எங்கள் அம்மா அவங்க வீட்டுக்கே போயிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 20 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும், கையிருப்பால் ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கிற நல்ல ஒரு வரன் வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா ரம்யா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சிக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு MCA முடிச்சிருக்காங்க. இவங்க ஆயில் மில்லு சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. முதல் வரனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமணம் ஆகாதவராக இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஈரோடில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப வருடமாக வரன் தேடிட்டு இருக்காங்க. ஸோ பட் இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் இவங்களுடைய ஃபேமிலிக்கு செட் ஆகிற மாதிரியும் வரன் அமையாதனால இப்போ 2ஆம் வரனாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அதாவது முதல் வரன் வரவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப வருடமாக இவங்களுடைய ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கிறதுனால நாகதோஷம் உள்ள மணமகனாக தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நல்ல குணமானவராக இருக்கணும். ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. வரக்கூடியவருக்கு திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இவங்க வீட்டோட மணமகனாக தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வீடு நிலம் காரணம் நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி தாங்க. ஸோ அதனால் வீட்டோட மணமகனாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ மறைச்சி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பிவிட்டு இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடைய உங்களுடைய ஃபோனை தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.